My dear officers and soldiers, I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ, who suffered on the cross. அன்புக்குரிய உத்தியோகஸ்தர்களே, வீரர்களே, நமக்காக சிலுவையிலே பாடுபட்ட நித்திய ஜீவனை நமக்கு தரும்படிக்கு பாடுபட்டதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Happy Good Friday to you all. உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான பெரிய வெள்ளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். Let's close our eye and let's pray. நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Heavenly Father, this time I want to pray for our soldier and officer of India Southeastern Territory. பரலோக பிதாவே, இந்த வேளையிலே இந்திய தென்கிழக்கு மாகாணத்தினுடைய உத்தியோகஸ்தர்களுக்காகவும் வீரர்களுக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். Please open their ear and their heart to receive your words. இவர்களுடைய இருதயங்களையும் இவர்களுடைய மனதையும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி நீ திறந்தருளுவீராக. And today I want to talk about Jesus Christ's words on the cross. இன்று இயேசுவானவர் சிலுவையிலே மொழிந்த வார்த்தைகளை நான் பேச இருக்கின்றேன். And today our topic will be the second words of Jesus Christ on the cross. இயேசு சிலுவையிலே மொழிந்த இரண்டாவது வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். Holy Spirit, we invite you, please speak to us and use my lip and my voice. பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய உதடுகளையும் வார்த்தைகளையும் நீர் பயன்படுத்தி பேசுவீராக. And so that our people will hear your words. ஆகையினாலே எங்கள் ஜனங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Now let's hear the words of God from the Gospel according to St. Luke chapter 23, verse 39 to 43. இப்பொழுதும் லூக்கா சுவிசேஷத்திலே 23வது அதிகாரம் 39 முதல் 43 வரைக்கும் உள்ளதான வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 23 39 முதல் 43 வரை உள்ள வசனங்கள். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. ஆமென். Today we'll listen the story of one of the criminal and Jesus Christ. இன்றைக்கு நாம் சிலுவையிலே தொங்கினதான இயேசுவையும் அவரோடு கூட சிலுவையிலே தொங்கினதான ஒரு குற்றவாளியும் குறித்து நாம் சிந்திப்போம். The criminal asked to Jesus to remember him when Jesus reached his kingdom. இந்த குற்றவாளி இயேசுவை பார்த்து, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னையும் நினைத்தருளும் என்று அவன் கேட்டான். And Jesus Christ also promised him to take him and to give him a rest in the paradise. இயேசு கிறிஸ்துவும் அவனுக்கு பரதேசினுடைய பங்கை, இளைப்பாறுதலை தருவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். From the second word of Jesus Christ we can see some important points. இந்த இயேசு சொன்னதான இந்த இரண்டாவது சிலுவையின் வார்த்தையிலே சில முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. Jesus Christ destroyed the devil's work. இயேசுவானவர் பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதை நாம் இங்கு காண முடியும். We know what is the devil's work. நமக்கு நன்றாக தெரியும் பிசாசினுடைய கிரியைகள் எவைகள் என்பது. And the devil's work is to do the sinful and attempting men and women
to put them all into the hell. பிசாசு ஆண்களையும் பெண்களையும் மனிதர்களை நரகத்திலே தள்ளுவதையும் அவர்களை கொடுமைக்குள்ளாக்குவதையும் அவன் தொழிலாக கொண்டிருப்பவன். And also I want to mention about this. What was the reason the Son of God appeared here in this earth? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். First John chapter 3 verse 8 says like this. The reason the Son of God appeared was to destroy the devil's work. நாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது தேவகுமாரன் இந்த பூமியிலே வெளிப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் அங்கு வாசிக்க முடிகிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. Jesus destroyed the devil's work on the cross, save one of the criminals. இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய கிரியைகளை சிலுவையிலே அழித்து அந்த குற்றவாளிகளில் ஒருவனை அவர் ரட்சித்தார் என்பதை இந்த வார்த்தையிலே நாம் பார்க்க முடிகிறது. Instead of putting him into the hell, அவனை நரகத்திலே தள்ளுவதற்கு பதிலாக and promised that the criminals to be with him in paradise. அவனை பரதீசின் பங்கிற்கு அவனை அழைத்து அங்கு வைத்தார் என்பதை நாம் இந்த வசனத்திலே பார்க்க முடிகின்றது. And Jesus is the authority of the forgiveness of sins. அதோடு கூட இரண்டாவதாக நாம் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் பெற்றவர் என்பதை நாம் பார்க்க முடியும். Matthew chapter 9 verse 6 says like this. மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார் என்று மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகின்றது. But I want you to know that the Son of Man has authority on earth to forgive sins. இங்கே நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியிலே பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே. Jesus forgives the sins of one of the criminal who hung on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினதான குற்றவாளிகளில் ஒருவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார் என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். Now the criminal sins have been forgiven and he will be with him in paradise. இப்பொழுது அந்த குற்றவாளிகளில் ஒருவனாகிய அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதையும் அவன் பரதீசினுடைய அந்த நல்ல பங்கிலே அவன் இருப்பதையும் நாம் இங்கு அறிந்து கொள்ள முடிகிறது. Jesus forgive your sins also. இயேசு நம்முடைய பாவங்களையும் அவர் மன்னிக்கின்றார். Now you belongs to Jesus. ஆகையினாலே இப்பொழுது பாவம் மன்னிக்கப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மக்களாய் நாம் ஆகி போகிறோம். From the second word of Jesus we can see salvation has come. இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த இந்த 2வது வார்த்தையிலிருந்து நாம் பரிந்து கொள்வது என்னவென்றால், ரட்சிப்பு இயேசுவின் மூலமாய் சிலுவையிலிருந்து உண்டாயிற்று என்பது. And that is Acts chapter 4 verse 12. அதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் என்பதே. And also Luke chapter 19 verse 9 it says like this. அதோடு கூட லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனத்திலும் அது இவ்விதமாக சொல்லப்படுகின்றது.
லூக்கா சுவிசேஷம் 19:9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்று சொல்லப்படுகிறது. From these two Bible verses, we can see clearly Jesus is a Savior. இந்த 2 வசனங்களிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இயேசுவே இரட்சகர் என்பதை. He wants to save and give salvation to all. அவர் நம் அனைவருக்கும் இரட்சிப்பை கொடுக்க அவர் விரும்புகின்றார். This criminal too was saved by the grace of Jesus. இந்த குற்றவாளிகளில் ஒருவனும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே அவன் ரட்சிக்கப்பட்டான். You are also saved by Jesus, who gave you salvation through his suffering on the cross. நீங்களும் கூட இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே அனுபவித்த பாடுகளின் நிமித்தமாக நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Because of this wonderful work, give thanks to God. ஆகையினாலே இந்த அற்புதமான அவருடைய ரட்சிப்பின் கிரியைகளின் நிமித்தமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். And praise him. அதோடு கூட அவரை நாம் துதி செய்வோமாக. And from this second, what we can see, grace is open. இந்த 2வது வார்த்தையிலிருந்து அடுத்தபடியாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், கிருபை யாவருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. Jesus wants to forgive those who ask him for mercy. ஆண்டவர் அவரிடத்திலே கிருபைக்காக கேட்கின்ற விண்ணப்பிக்கிறவர்களுக்கு அவர் கிருபையை கொடுத்து அவர்களை மன்னிக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். Until the last minute, or we can call it until the hour of their death. அது அல்லது கடைசி மணி வேளை என்றும் சொல்லலாம், அல்லது நாம் கடைசியாக மரிக்கும் தருணம் வரைக்கும் என்று சொல்லலாம். அது வரைக்கும் அவருடைய கிருபைக்காக நாம் கேட்கலாம். The criminal also asked Jesus for mercy. இந்த குற்றவாளியும் கூட இயேசுவினுடைய கிருபைக்காக அவன் கெஞ்சுகிறதை நாம் இங்கு பார்க்கின்றோம். And that time the criminal was hung on the cross, almost died. அந்த சமயத்திலே அவனும் சிலுவையிலே கிட்டத்தட்ட மரிக்கும் தருவாயிலே அவன் தொங்கிக் கொண்டிருந்தான். And that time he asked to Jesus his mercy. அந்த வேளையிலே இயேசுவின் கிருபைக்காக அவன் விண்ணப்பிக்கின்றான். And Jesus give the answer and give him rest in the paradise. அந்த வேளையிலே ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்கின்றார். அவனுக்கு பரதேசினுடைய இளைப்பாறுதலை அவனுக்கு அளிக்கின்றார். My dear soldiers, Jesus is waiting for you to ask his mercy. அன்பான இரட்சணிய சேனை வீரர்களே, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீங்கள் அவருடைய கிருபைக்காக அவரை கேட்பதற்காக ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கின்றார். And he is ready to listen to you and want to give you peace and salvation. அவர் நாம் அப்படி கேட்கின்ற போது நம்மை கவனிக்கவும் நமக்கு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் தருவதற்கு அவர் விருப்பமுடையவராய் இருக்கின்றார். My dear salvationists of Indian Southeastern Territory, I ask you all, இந்திய தென்கிழக்கு மாகாணத்தின் இரட்சணிய சேனையாரே, நான் உங்களை ஊக்கப்படுத்துகின்றேன். On this Good Friday, remember from the second word of Jesus on the cross. இந்த 2வது வார்த்தை, சிலுவையிலே மொழிந்த இந்த வார்த்தையை நீங்கள் நினைத்து நீங்கள் அதற்காக ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்கலாம். That Jesus Christ destroyed the devil work. Jesus has the authority of forgiveness of sin and salvation, and eternal rest has come now. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே பிசாசினுடைய கிரியைகளை அழித்தார் என்பதையும் அவருக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு என்பதையும் அவருடைய இரட்சிப்பு அவருடைய நித்திய இளைப்பாறுதல் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு வருகிறது என்பதையும் நீங்கள் தயவாய் நினைவு கூற வேண்டும் என்று உங்களை நான் வேண்டுகின்றேன். Jesus has forgiven all your sins. Hallelujah. இயேசுவானவர் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. Jesus wants you to be with him in the paradise forever. இயேசு கிறிஸ்து பரதேசிலே அவரோடு கூட நீங்கள் எந்நாளும் இருக்கும்படி அவர் விரும்புகின்றார்.
Jesus save you now through the suffering on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தின் மூலமாக, அந்த பாடுகளின் மூலமாக நம்மை அவர் ரட்சிக்கின்றார். What will you do for Jesus because you have been saved through the suffering on the cross? நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடுகளின் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பதினாலே நீங்கள் அவருக்காக என்ன செய்ய போகிறீர்கள்? Now I want to ask you, please ask Jesus mercy to forgive your sin and to be there forever. நான் இப்பொழுது உங்களை வேண்டிக் கொள்வது, இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபைக்காக நீங்கள் உங்கள் பாவங்களை மன்னிக்க அவரிடத்திலே கேட்பதோடு அவரோடு கூட எந்நாளும் வாசம் செய்ய அந்த விருப்பம் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். May God bless you all. உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். Let's pray. நாம் ஜெபம் செய்வோம். Heavenly Father, thank you for the important words on the cross. பரலோக பிதாவே, இயேசு சிலுவையிலே சொன்ன இந்த மிக முக்கியமான வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். This second word of Jesus Christ is very important in our daily life. எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே இயேசு சிலுவையிலே சொன்ன இந்த இரண்டாவது வார்த்தை மிகவும் இன்றியமையாததாய் காணப்படுகிறது. We can see clearly that one is the mercy of Jesus Christ. எங்களுக்கு மிக தெளிவாக புலப்படுகிறது இயேசுவின் கிருபை ஒன்று எங்களுக்கு அவசியம் என்பதை. Help us to remember that important word in our life. எங்கள் வாழ்க்கையிலே இது மிக முக்கியமானது என்பதை நாங்கள் உணரும்படி எங்களுக்கு செய்தருளும். And to accept that word. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யும். Today you will be in paradise. இன்றைக்கு நீ பரதேசிலே இருப்பாய். So help us to be with you forever. நாங்கள் உம்மோடு கூட எப்போதும் இருப்பதற்கு எங்களுக்கு நீர் தயை கூர்ந்தருளும். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கின்றேன் பிதாவே. ஆமென்.